வணக்கம். நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வெள்ளிக்கிழமை தோறும் நாங்கள் உங்களை நேரடியாக கலையகத்துக்கு வரவழைத்து உங்களோடு அளவலாவி உங்கள் மனம் கவர்ந்த பாடல்களை தந்து உங்களை மகிழ்விக்கிறோம். அந்த வகையில் இன்று பதுளையிலிருந்து கந்தசாமி ரமேஷ்குமார் வந்திருக்கிறார். அவர் ஒரு சட்டத்தரணி. அவரிடம் நாங்கள் பேசுவோம். அவர் விரும்பிய பாடல்களை அவருக்கு தந்து அவரை மகிழ்வித்து நாமும் மகிழ்வோம். வணக்கம் ரமேஷ்குமார். வணக்கம் நாகபூஷணி அவர்களே. முதலில் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன ராஜேஸ்வரி அம்மையாருக்கு பின்னர் தமிழில் சிறந்த ஒரு பெண் அறிவிப்பாளர் என்றால் அது நீங்கள். உங்களுடைய சேவைக்கு முதற்கண் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். மிக்க நன்றி ரமேஷ்குமார். சரி, சொல்லுங்கள். நீங்கள் ஒரு சட்டத்தரணி, எங்களுடைய நிகழ்ச்சியின் அபிமான நேயராகவும் இருக்கிறீர்கள். அதனால் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு வந்திருக்கிறீர்கள். சொல்லுங்கள், உங்கள் ஊர் பதுளை. பதுளை என்னுடைய பிறப்பிடம், வசிப்பிடம். என்னுடைய தகப்பனார் ஒரு தேயிலை தொழிற்சாலையின் அதிகாரியாக செயற்பட்டார். அவர் ஓய்வு பெற்று விட்டார். அங்கே தான் படித்தோம். லுணுகலை தமிழ் மகாவித்தியாலயத்தில் ஆரம்பத்தில் நான் கெஹில்வத்த என்ற தோட்ட பாடசாலையிலே கல்வி கற்றேன். அதன் பின்பு லுணுகலை தமிழ் மகாவித்தியாலயத்திலே கல்வி கற்றேன். அதன் பின்பு பதுளை சரஸ்வதி தேசிய கல்லூரியிலே உயர்தரம் கற்று கொழும்பு பல்கலைக்கழகத்திற்கு சட்டப்பீடத்திற்கு தெரிவாகி இப்பொழுது கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக பதுளையில் சட்டத்தரணியாக செயற்பட்டு கொண்டிருக்கிறேன். உங்களுடைய சேவை அநேகமானவர்களுக்கு தேவை இல்லை? நிச்சயமாக. ஒரு சட்டத்தரணியாக ஒரு சாதாரணமாக நட்பு ரீதியிலாகட்டும் உங்களிடம் நிறைய அறிவுறுத்தல்களை பெறுவதற்கு உதவியாக. நிச்சயமாக. அதாவது நான் பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேறியவுடன் சட்டக்கல்லூரியில் பரீட்சையில் சித்தியடைந்து அதன் பின்னர் சொந்த ஊருக்கு செல்வதற்கு காரணம் நான் வசிக்கும் இடத்தில் உள்ள மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும். ஏனென்றால் தமிழ் சட்டத்தரணிகள் அங்கே இல்லை. நான் செல்லும் போது ஒரே ஒரு சட்டத்தரணி மாத்திரமே இருந்தார். ஆகவே நான் நினைத்தேன் எங்களுடைய மக்களுக்கு நான் சேவையாற்ற வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு சிங்களம் தெரியாது. இது ஒரு பெரும் பிரச்சனையாக அந்த பதுளைவாழ் மக்களுக்கு இருந்தது. அதன் பின்பு இப்பொழுது அந்த நிலைமை மாறி இருக்கிறது. நான் சென்று 30 ஆண்டு காலத்திற்குள் இப்பொழுது என்னை போன்று பலரும் வர வேண்டும் என்ற எண்ணத்தில் இப்பொழுது 7 சட்டத்தரணிகள் வந்திருக்கின்றார்கள். ஆகவே அதுவும் ஒரு பெருமைக்குரிய விஷயமாக விஷயம். சரி, உங்களுடைய முதல் விருப்ப தெரிவை நாங்கள். முதல் விருப்பம் அன்னை தந்தைக்கு சமர்ப்பணமாக நான் கேட்கின்றேன். ஏனென்றால் அவர்கள்தான் எங்களை நல்ல நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். எல்லோரும் நாங்கள் முதலில் வணங்க வேண்டியவர்கள் எங்களுடைய பெற்றோர், அவர்களுடைய தெய்வம். ஆகவே அவர்களை கௌரவிக்கும் முகமாக முதல் விருப்பமாக அகத்தியர் திரைப்படத்திலே TK கலா பாடிய தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்ற பாடல் தான் என்னுடைய முதல் விருப்பமாக என்னுடைய பெற்றோருக்கு சமர்ப்பணமாக கேட்க விரும்புகின்றேன். ரமேஷ்குமாரின் பெற்றோருக்கு சமர்ப்பணமாக அவர் விரும்பி கேட்கும் முதல் பாடல் அகத்தியர் திரைப்படத்தில் இருந்து வருகிறது. பார்த்து ரசிக்கலாம். நீங்கள் சொன்னீர்கள் ஊரிலே, அதாவது நீங்கள் பிறந்து வளர்ந்த ஊரிலே உள்ளவர்களுக்கு ஒரு சேவை ஆற்ற வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தோடு தான் நீங்கள் ஊருக்கே வந்து சேவையாற்றுகிறீர்கள். பொதுவாக அவர்களுடைய உரிமை எது, அவர்களுக்கு எது தேவை என்பது கூட தெரியாத நிலையில் அவர்கள் இருப்பதாக நாங்கள் ஏற்கனவே உங்களை போன்ற இந்த நிகழ்ச்சியிலே ஒரு விருந்தினராக வந்து கலந்து கொண்டவர் தெரிவித்தார். தங்களுக்கு இதுதான் தங்களுக்குரியது, இதை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற அளவுக்கு கூட அவர்கள் அறியாதவர்களாக இருந்தார்கள் என்று. அவ்வாறு நாங்கள் முற்றுமுழுதாக கூற முடியாது. ஆரம்ப காலத்தில், அதாவது நான் சட்டத்தரணியாக சென்ற காலத்தில் அவ்வாறு இருந்தாலும் இப்பொழுது மலையகத்திலே உள்ள மாணவ மணிகள் சிறப்பாக கல்வி கற்று ஒரு நல்ல நிலைக்கு வருகின்றார்கள். ஆகவே அவர்களுடைய நிலையை பற்றி இப்பொழுது நன்கு அவர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். ஆகவே முன்னரை போன்று, அதாவது 30 ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்த நிலையை பற்றி இப்பொழுது நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ஒரே ஒரு பிரச்சனை அவர்களுக்கு இருந்தது, மொழி பிரச்சனை. அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் போலீஸிடம் சென்று எவ்வாறு முறையிடுவது, அதன் மூலமாக எவ்வாறு விமோசனம் பெற்றுக்கொள்வது என்றெல்லாம் அவர்களுக்கு தெரியாத நிலை. அவர்கள் பொதுவாக இப்பொழுது மலையகத்தை பொறுத்த அளவில் அவர்களுக்கு அந்த மொழி பிரச்சனை காரணமாக அவர்கள் அந்த தொழிற்சங்கவாதிகளோடு
தான் அந்த போலீஸுக்கு செல்ல வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை இருந்தது. ஏனென்றால் சட்டம் தெரிந்தவர்கள் அவர்களாகத்தான் இருந்தார்கள். ஓரளவாவது சட்டம் பற்றிய அறிவை கொண்டவர்களாக அந்த தொழிற்சங்கவாதிகள் இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது ஊருக்கு ஊர் சட்டத்தரணிகள் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களை அணுகி அவர்களுடைய பிரச்சனைகள் பற்றி தெளிவாக கூறி அதன் மூலம் அவர்களுடைய தீர்வை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை இப்பொழுது காணப்படுகிறது. ஆகவே மலையகத்தை பொறுத்த அளவில் அவர்கள் சிங்களம் ஓரளவு தெரிந்திருந்தாலும் பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது. அவர்களுடைய தொழில் பிரச்சனை அல்லது அவர்கள் குற்றவியல் தொடர்பான பிரச்சனைகள் வந்தாலும் கூட எவ்வாறு அதனை அணுகுவது, அதிலிருந்து எவ்வாறு நாங்கள் பரிகாரம் பெற்றுக்கொள்வது என்பது அவர்களுக்கு தெரியாது. ஆகவே சட்டத்தரணிகள் இருப்பதன் ஊடாக அவர்களுக்கு அது ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்லலாம். நிச்சயமா நிச்சயமா. சரி, இன்னும் ஒரு பாடலை பார்த்து இப்பொழுது பெற்றோருக்காக நான் ஒரு பாடலை விரும்பினேன். இப்பொழுது என் மனைவிக்காக, நல்ல கணவனுக்கு மனைவியானவள் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லுவாள் என்ற பாடல், நான் சிறு காலத்திலிருந்தே அந்த பாடலை கேட்கும் போது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும். ஒவ்வொரு ஆண் மகனுக்கும் ஒரு சிறந்த மனைவி வாய்க்க வேண்டும். நாங்கள் என்ன படித்திருந்தாலும் பட்டம் பெற்றிருந்தாலும் பணக்காரர்களாக இருந்தாலும் வீட்டில் உள்ள தலைவி சிறப்பாக இல்லை என்றால் எதிலுமே ஒரு பூரணம் அடையாத ஒரு நிலைமை காணப்படும். ஆகவே என் மனைவிக்காக அந்த பாடலை நான் கேட்க ஆசைப்படுகின்றேன். இளையராணி ராஜலட்சுமி படத்தில் வாணி ஜெயராம் பாடிய பாடல். வாணி ஜெயராமின் அந்த இனிமையான குரலிலே நாங்கள் பாடல் காட்சியை பார்த்து ரசிப்போம். ரமேஷ்குமார், உங்கள் கல்வி மற்றும் அந்த கல்வியினால் ஊருக்கு செய்ய வேண்டிய உபகாரங்கள் பற்றி கூறினீர்கள். இப்போது நாங்கள் உங்கள் குடும்ப பக்கத்துக்கு வருவோம். உங்கள் துணைவியாருக்காக ஒரு இனிமையான பாடலை நீங்கள் ரசித்தீர்கள். உங்கள் குடும்பம் என்று சொல்லும்போது உங்கள் பெற்றோரிலிருந்து நாங்கள் ஆரம்பிப்போம். பெற்றோர் முதலில் நான் குறிப்பிட்டது போன்று ஒரு தேயிலை தொழிற்சாலை அதிகாரியாக செயற்பட்டார். இப்பொழுது ஓய்வு பெற்றிருக்கின்றார். இப்பொழுது அவருக்கு 94 வயது. அதே போன்று தாயார் இருக்கிறார், வீட்டு தலைவியாக இருந்தார். என்னுடைய குடும்பத்திலே மொத்தம் 6 பேர், 5 ஆண்கள், ஒரே ஒரு தங்கை. ஆகவே 6 பேரில் மூத்தவர் ஒரு பாடசாலை அதிபராக இருந்து இப்பொழுது அண்மையிலே ஓய்வு பெற்றார். 2வது மூத்த சகோதரர் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார். 3வது நான். 4வது மக்கள் வங்கியிலே பிராந்திய முகாமையாளராக கடமையாற்றுகின்றார். 5வதும் ஒரு சகோதரன், அவர் கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்திலே புகையிரத நிலைய அதிபராக கடமையாற்றுகின்றார். 5வது தான் என்னுடைய தங்கை, அவர் வத்தலையில் வசிக்கின்றார். 6வது என்னுடைய தங்கை, அவர் வத்தலையில் வசிக்கின்றார். அவர் முன்னர் திருமணம் முடிப்பதற்கு முன்பு ஆசிரியராக இருந்தார். இப்பொழுது தையல் வேலை செய்பவராக இருக்கின்றார். சரி, அப்போ உங்கள் துணைவியார் வீட்டில் இருக்கிறார். எனக்கு ஆரம்ப காலத்திலிருந்து எனக்கு விருப்பம் தொழில் செய்யும் ஒரு பெண்மணியை நான் மணக்க விரும்பவில்லை. ஆகவே வீட்டிலே பிள்ளைகளை பார்க்க வேண்டும், என்னை பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் வீட்டிலே இருப்பவரை திருமணம் செய்தேன். ஒரு இல்லத்தரசியாக இருக்கிறார். எனக்கு 3 பிள்ளைகள். மூத்தவர் பெயர் திவ்ய வர்ஷந்த். அவர் இப்பொழுது ஒரு தனியார் நிறுவனத்திலே தொழில் புரிகின்றார். மகள் நவிஷ்ண வர்ஷா. அவர் இப்பொழுது சட்ட 3வது ஆண்டு இறுதி ஆண்டு கற்றுக்கொண்டிருக்கிறார். 3வது என்னுடைய மகள் விதுர்ஷ வர்ஷா. இப்பொழுது அவர் உயர்தரம் கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறார். பயோசயின்ஸ் செய்கின்றார். அவர் வர்ஷா. சரி, அடுத்து என்ன பாடல்? அடுத்ததாக என் தங்கைக்காக ஒரு பாடல். 5 சகோதரருக்கு ஒரே ஒரு தங்கை. அவருக்காக நான் விரும்பி கேட்கும் பாடல் அண்ணன் ஒரு கோயில் படத்தில் பி. சுசிலா பாடிய அண்ணன் ஒரு கோயில் என்றால் தங்கை ஒரு தீபம் என்றோ என்ற பாடல். 5 அண்ணன்மார் ஒரு தங்கை என்று சொன்னால் அவருடைய செல்லத்துக்கும் செல்வாக்குக்கும் குறைவு இருக்காது நிச்சயமாக. இந்த 5 அண்ணாமார்களிலே அந்த தங்கைக்கு யாரை பிடிக்கும்? அவரைத்தான் கேட்க வேண்டும். அவருடைய சார்பாக நீங்கள் சொல்லுங்கள். என்னை நன்றாக பிடிக்கும். உங்களை நன்றாக பிடிக்கும். அவருடைய கணவருக்கும் அப்படித்தான், என்னை நன்றாக பிடிக்கும். இந்த 5 பேரிலே அவர் மீது அதிக பாசம் கொண்டவரும் நீங்கள் தான், அப்படியா? இல்லை, பொதுவாக ஒரு தங்கை என்பதனால் அவர் மீது எல்லோருமே பாசம். அதாவது சகோதரர்கள் மட்டுமல்ல, சகோதரர்கள் திருமணம் முடித்த வீட்டு தலைவிகளுக்கு கூட அவரை நன்றாக பிடிக்கும். ஆமாம், அது மிக மிக முக்கியம். அதாவது குடும்ப ஒற்றுமை என்பது மிக முக்கியமானது. ஆமாம். சரி, உங்களுக்கு உங்களுடைய தொழில் தவிர, சட்டம் தவிர வேறு என்ன ஈடுபாடு என்றால், எனக்கு சிறு வயதிலிருந்தே இலங்கை வானொலியிலே ஒரு அறிவிப்பாளராக வர வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்தது. நான் பல்கலைக்கழகத்திலே கற்கும் போது பல மேடை
நிகழ்ச்சிகளில் அறிவிப்பு செய்திருக்கிறேன். அதே போன்று என்னுடைய நான் முன்னர் குறிப்பிட்டது போன்று மக்கள் வங்கியிலே சேவையாற்றும் என்னுடைய சகோதரர் ஒரு இசைக்குழு வைத்திருந்தார். ஓஷான்ஸ் என்ற ஒரு இசைக்குழு. அதிலே மேடை அறிவிப்பாளராகவும் நான் செயற்பட்டிருக்கிறேன். பாடமாட்டீர்கள்? பாடுவது என்பது அவ்வளோ வராது. தம்பி நன்றாக பாடுவார். அதாவது அவர் மக்கள் வங்கியிலே சேவையாற்றுபவர் பாடுவார். அதே போன்று புகையிரத நிலைய அதிபராக இருப்பவர் கிட்டார் வாசிப்பார். அதே போன்று ஓகன் வாசிப்பார் என்னுடைய மக்கள் வங்கியிலே சேவையாற்றும் சகோதரர். நான் அறிவிப்பு செய்வேன். ஆகவே ஒரு பதுளையிலே ஒரு முதல் இசைக்குழுவை நாங்கள் ஆரம்பித்த பெருமை எங்களுக்கு இருக்கிறது உண்மையிலே. அதாவது நாங்கள் ஒரு விடயத்தை தொடர்ந்தால் எங்களுக்கு அதில் லாபம் இருக்கிறதோ இல்லையோ எங்களை பார்த்து பிறர் உருவாவார்கள். இப்பொழுது பல இசை கலைஞர்கள் அங்கே இருக்கின்றார்கள். அது ஒரு சந்தோஷமான ஒரு விடயம். இப்பொழுது நாங்கள் இசைக்குழு, அதாவது தொழில் நிமித்தம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்திற்கு சென்றதன் காரணமாக அந்த இசைக்குழுவை கொண்டு நடத்த முடியாத நிலை ஏற்பட்டது. ஆனால் இப்பொழுது பல இசைக்குழுக்கள் இருக்கின்றன. திருமண விருந்து உபசாரங்களில் பாடுகின்றார்கள், பல டிஜேக்களை நடத்துகின்றார்கள். இதெல்லாம் சந்தோஷமான விடயம். ஆகவே அதில் மேடை அறிவிப்பு செய்தேன். அதேபோன்று பல்கலைக்கழகத்தில் இருக்கும்போது இலங்கை வானொலிக்கு நான் குரல் பரிசோதனைக்கு வந்தேன். அப்பொழுது திருஞான சுந்தரம் அவர்கள் இருந்தார்கள். எல்லோரும் என்னுடைய தமிழை பார்த்து நன்றாக அறிவிப்பு செய்கிறீர்கள் என்று பாராட்டுவார்கள். ஆனால் என்னுடைய பிழைகளை யாருமே கண்டுகொள்ளவில்லை. ஆனால் என் பிழையை கண்டுபிடித்தவர் திரு BH அப்துல் ஹமீத் அவர்கள். அதாவது நான் 2வது முறையாக குரல் பரிசோதனைக்காக நான் நினைக்கின்றேன் 96ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபனத்திற்கு வந்தேன். அப்பொழுது நான் வாசிப்பதை கேட்டுவிட்டு தொடர்ந்து வாசியுங்கள் என்றார். அதன்போது அவர் ஒரு இடத்திலே குறிப்பிட்டார், மேலே உள்ளவற்றை வாசியுங்கள் என்று. அப்பொழுது தான் எனக்கு தெரிந்தது அந்த இல் உச்சரிப்பு என்னிடம் தவறாக இருந்தது. அவர் நான் குறிப்பிட்டேன் தெரிவித்துள்ளார் என்று. ஆகவே அவர் அதை தெரிவித்துள்ளார் என்று அழகாக தெளிவாக சொன்னார். அதே போன்று தொடர்ச்சியாக நான் வாசித்து கொண்டிருக்கும் போது ஒரு தையல் நிலையம், ஆகவே இந்த அறிவிப்பின் மீது உள்ள ஆர்வத்தின் காரணமாக நான் அழுத்தமாக ஒரு விளம்பர நிறுவனத்திற்கு என்னுடைய குரல் கொடுத்தேன். அதிலே அழகாக ஷூட்டிங் பேலஸ் என்று வாசித்தேன். அப்பொழுது அவர் கேட்டார், உங்களுக்கு ஆங்கிலத்தில் பரிச்சயம் இருக்கிறதா என்று. நான் சொன்னேன் ஆமாம். அப்படி என்றால் மீண்டும் வாசியுங்கள் என்றார். அப்பொழுது மிகவும் அழுத்தமாக ஷூட்டிங் பேலஸ் என்று வாசித்தேன். அப்பொழுது அவர் சொன்னார், நீங்கள் சொன்னது தையல் நிலையம், துப்பாக்கியால் சுடும் நிலையம் அல்ல என்று. அப்பொழுதுதான் நான் நினைத்து கொண்டேன், ஓஹோ ஷூட்டிங் பேலஸ் அல்லது ஷூட்டிங் பேலஸ். ஆகவே இவ்வாறு இந்த தமிழ் பிழைகளை தெரிந்த பின்பு அதன் பின் 3வது முறையாக நான் குரல் பரிசோதனைக்கு வந்தேன். அதன் போது நான் ஈடுபட்டு இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபனத்திலே ஒரு பகுதி நேர அறிவிப்பாளராக இணைந்தேன். இந்த தொலைதூரத்தில் இருப்பதன் காரணமாக அந்த தொழிலை தொடர்ந்து செல்ல முடியாமல் தொடர்ந்து செய்ய முடியாமல் இருந்தது. அறிவிப்பு துறைக்கு எனக்கு ஆர்வத்தை ஊட்டியவர் மதுரக்குரல் மன்னன் KS ராஜா அவர்கள். அவருடைய குரலை கேட்டு அவரை போன்று வீட்டிலே பேசி பார்ப்பேன். அவர் மீது அவ்வளவு அளவு கடந்த ஒரு அபிமானம் இருக்கின்றது. ஒரு முறை என்னுடைய சகோதரர் முறையானவர் காலமானதற்கு நான் கனத்தை மயானத்துக்கு சென்றிருந்த போது திரு KS ராஜாவினுடைய கல்லறைக்கு நான் சென்றேன். ஏனென்றால் எனக்கு ஒரு ஆசை, இலங்கை வானொலியிலே ஒரு புதுமையான அறிவிப்பு முறையை கொண்டு வந்து பிரபல்யம் பெற்றவர் அவர் இன்னும் ரசிகர்கள் மனதிலே வாழ்கின்றார். அதற்காக அவருடைய கல்லறைக்கு சென்று அவர் ஒரு சிலை வைக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். ஆகவே அங்கு சென்று தேடி பார்த்தேன். அவருடைய பேரிலே கண்டுபிடிக்க முடியாமல் போனது. திரு சில்லையூர் செல்வராஜன் மற்றும் சிங்கள இசை கலைஞர்களின் அங்கே கல்லறைகள் இருந்தன, அதிலே சிலைகள் வைக்கப்பட்டிருந்தன. ஆகவே நான் அங்கு சென்று சொன்னேன், இப்பொழுது இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபனத்திலே இருந்து 94ஆம் ஆண்டு காலமானார் இவர். இவருடைய சுருக்கமான பெயர் KS ராஜா. கனகரட்னம் ஸ்ரீஸ்கந்தராஜா என்பது முழு பெயர். தேடித்தாருங்கள் என்று ஒரு முறை தேடி தருகிறேன் என்று சொன்னார்கள், ஆனால் கிடைக்கவில்லை. அதே போன்று அவர் மீது உள்ள அபிமானத்தின் காரணமாக இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபனத்திலே கடமையாற்றிய செயலாற்றிய பல மூத்த அதிகாரிகளை கூட சொன்னேன். இலங்கை வானொலியில் நிலைய கலையகத்திலே KS ராஜா கலையகம் என்று கூட நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்று கூட நான் சொன்னேன். அந்த அளவுக்கு அவர் மீது நான் அதிகளவு அபிமானம் கொண்டிருக்கிறேன்.
தொடர்ச்சியாக ஒலிபரப்புத் துறையிலே சிறந்த ஒரு சேவை ஆற்றினார் என்பதற்காக நேர்களால் நினைவு ஊட்டக்கூடிய ஒரு அறிவிப்பாளராக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. சரி, ஆனாலும் வெகு தொலைவு என்பதால் நீங்கள் அறிவிப்பாளராக செயற்பட முடியாமல் போய்விட்டது. சரி, அறிவிப்பாளர் ஒருவரை இழந்தாலும் ஒரு சட்டத்தரணியை பெற்றிருக்கிறோம் இல்லையா? நாடு பெற்றிருக்கிறது. சரி, மகிழ்ச்சி. அடுத்து என்ன பாடல்? அடுத்து இப்பொழுது பெற்றோருக்காக கேட்டேன், மனைவிக்காக கேட்டேன், சகோதரிக்காக கேட்டேன். அடுத்த பாடல் என் மகனுக்காக. அவர் சிறு வயதில் இருக்கும்போது நான் பாடும் பாடல் சின்ன கண்ணனே நானும் தந்தை என நீயும் பிள்ளை என ஒரு பந்தம் வந்தது என்ற பாடல் ஏம் ராஜா பாடிய பாடல். இந்த பாடல் ஆரம்ப காலத்தில், அதாவது பாடசாலை காலத்தில் ஏம் ராஜாவினுடைய பாடல்கள் எனக்கு அவ்வளவு விருப்பம் இல்லை என்று சொல்லலாம். ஆனால் அதன் பின்னர் ஏம் ராஜா எவ்வளவு இனிமையாக பாடுகிறார் என்பதை இலங்கை வானொலியில் இடம்பெற்ற நிகழ்ச்சிகள் காட்டின. ஆகவே அவரும் என்னுடைய அபிமான பாடகரானார். என் மகனுக்காக அந்த பாடலை நான் கேட்க விரும்புகிறேன். தாய்க்கு ஒரு பிள்ளை திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் பார்த்து ரசிப்போம். எழுத்துத்துறை, விளையாட்டுத்துறை சார்ந்த உங்களுடைய சாதாரணமாக எங்களுடைய சட்டசன்னிகள் சங்கத்தில் விளையாட்டு போட்டிகளில் கிரிக்கெட் விளையாடுவேன். எழுத்துத்துறையில் ஆரம்ப காலத்திலே இலங்கை வானொலிக்கு பல ஆக்கங்களை எழுதியிருக்கின்றேன். அதாவது இன்றைய நேர், தேர்ந்த இசை, பாட்டும் பதமும், இசை மாலை போன்ற நிகழ்ச்சிகளுக்கு. அதன் பின்னர் பல்கலைக்கழகத்திற்கு சென்ற பின்பு அதன் பின் ஒலிபரப்பு துறையில் ஏற்பட்ட பல மாற்றங்கள் காரணமாக அத்துடன் KS ராஜாவின் மறைவு இவையெல்லாம் வானொலி மீது உள்ள ஒரு ஆர்வத்தை குறைத்து விட்டது என்று சொல்லலாம். ஆனால் இன்னும் ஒரு விடயத்தை நான் சந்தோஷமாக சொல்வேன். என் முன்னேற்றத்திற்கு காரணம் இலங்கை வானொலி. அதாவது இப்பொழுது வானொலி கேட்பதனூடாக எங்களுடைய கேள்வி ஞானத்தை நாம் வளர்த்து கொள்கின்றோம். அதனூடாக எந்த ஒரு விடயத்தையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள முடிகிறது. இப்பொழுது ஊடகங்களிலே மிகவும் சக்தி வாய்ந்த ஊடகமாக வானொலி இருக்கிறது. இப்பொழுது தொலைக்காட்சியிலே நாங்கள் பார்க்கும் ஒரு பாடலை கூட மறந்து விடுவோம். ஆனால் வானொலியில் கேட்கும் ஒரு பாடலை நாங்கள் மறக்க மாட்டோம். அதேபோல் நான் முன்னரே குறிப்பிட்டேன், இந்த KS ராஜாவினுடைய நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக கேட்பதனூடாக எனக்கு அவர் பிரயோகிக்கும் ஒவ்வொரு சொற்களும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கும். அந்த அனுபவம் என்னுடைய தொழிலுக்கு பேருதவியாக அமைந்தது. கல்வி கற்பதற்கு பேருதவியாக அமைந்தது. அதாவது கற்பிக்கும் போது கேட்கும் திறன் அதிகரித்தது. அதே போன்று இப்பொழுது நீதிமன்றத்திலே நாங்கள் வழக்கு விசாரிக்கும் போது கூட ஒருவர் சாட்சி சொல்கிறார் என்றால் அவரை குறுக்கு விசாரணை செய்யும் போது அதனை கேட்டுக்கொண்டிருப்போம். அந்த அளவுக்கு அந்த கேள்வி ஞானம் வளரும் இந்த வானொலி ஊடாக. என்ன இந்த நிலைக்கு கொண்டு வந்தது இலங்கை வானொலி என்று நான் பெருமையாக சொல்வேன். அதில் முக்கிய பங்கு வகிப்பவர் KS ராஜா. உங்கள் அபிமான அறிவிப்பாளர். சரி, அடுத்து என்ன பாடல்? என் மகளுக்கு பிடித்த ஒரு பாடல். நாங்கள் வாகனத்தில் செல்லும் போது ஒரு சில பாடல்களை கேட்டுக்கொண்டு போகும்போது என்னுடைய மூத்த மகள் நவிஷ்ண வர்ஷா விரும்பி கேட்கும் ஒரு பாடல் தான் பெற்ற மகனை விற்ற அன்னை படத்தில் எம் ராஜாவும் பி சுசிலாவும் பாடிய பாடல் என் விருப்பமாக. அடுத்து தென்றலுறங்கிய போதும். அந்த இசைக்கு அதிகமாக என்னுடைய மகள் விருப்பம். அவருக்காக அந்த பாடல் நான் கேட்க ஆசைப்படுகிறேன். சரி, பார்த்து ரசிப்போம். தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும். இப்போ பொதுவாக ஒரு சட்டத்தரணி என்ற வகையிலே உங்கள் கண்களுக்கு படும் சில தவறுகள், அது தவறாக புரியாத அளவில் பொதுமக்கள் நடந்து கொள்ளும் விதம் உங்களை பாதித்திருக்கலாம். அப்படி அவர்கள் பொதுவாகவே சாதாரண விடயமாக இருக்கலாம், அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும், திருந்த வேண்டும் என்று நினைக்கின்ற விடயங்கள் என்ன? அதாவது பொதுவாக மலையகத்தை எடுத்துக்கொண்டால் சட்டவிரோதமான மது உற்பத்தி தொடர்பிலே அவர்கள் மிக பாதிப்பை அடைந்திருக்கிறார்கள். அவருடைய வறுமை காரணமாக அவர்கள் அளவுக்கு அதிகமாக பணம் கொடுத்து உயர்ந்த ரக மதுபானங்களை பாவிக்க முடியாத நிலை இருப்பதன் காரணமாக அவர்கள் இந்த மதுபான உற்பத்தியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தாமாகவே தயாரிக்கின்றார்கள், விற்பனை செய்கின்றார்கள். ஆனால் அதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு மக்களை, அதாவது எங்களுடைய சமுதாயத்தில் அதுவும் குறிப்பாக தோட்ட மக்களை பாதிக்கின்றது என்பதை அவர்கள் உணர தவறுகின்றார்கள். நான் சட்டத்திறனியாக சென்ற பின்பு எனக்கு இந்த சட்ட விரோதமான மது உற்பத்தி தொடர்பிலான பல வழக்குகள் எனக்கு கிடைக்கும். அதன்போது நான் முன்னரே குறிப்பிட்டேன், என்னுடைய
சமுதாயத்தின் நலனுக்காக நான் என்னுடைய சொந்த ஊரிலே கடமையாற்றுவதாக. அதன் போது நான் யோசித்தேன், இந்த மக்களுக்கு நாங்கள் அறிவு புகட்ட வேண்டும், இவ்வாறான தவறுகளை நீங்கள் செய்யக்கூடாது, இது எங்களுடைய வருங்கால சந்ததியை பாதிக்கும் என்று பலரும் இவ்வாறு என்னுடைய அறிவுரையை கேட்டு திருந்தி இருக்கிறார்கள். அது எனக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு விடயம். ஏனென்றால் நாங்கள் ஒரு தொழில் செய்கின்றோம், சட்டத்தரணிகள் பணம் சம்பாதிக்கின்றார்கள் என்பது மறுபுறம். ஆனால் எங்களால் சமுதாயத்திற்கும் ஒரு சேவை இருக்க வேண்டும் என்று உணர்வு எனக்கு இருக்கிறது. ஆகவே அந்த சட்ட விரோதமான மது உற்பத்தியில் ஈடுபடுபவர்களுக்கு நான் அறிவுரை கூறுவேன். என்னுடைய காரியாலயத்திற்கு நான் இல்லாத போது அவர்கள் இவ்வாறான வழக்குகளை கொண்டு வந்தாலும் என்னுடைய கிளாக்கிற்கு சொல்வார்கள், சேரிடம் இந்த வழக்கை கொடுக்க முடியாது, ஏசுவாருங்களை என்று. என்னை கண்டால் அந்த அளவு அந்த பயப்படுவார்கள் அந்த மதுவான உற்பத்தி தொடர்பிலான வழக்குகளை எனக்கு ஒப்படைப்பதற்கு. ஏனென்றால் அதன் மூலமாக சமுதாயம் மட்டுமல்ல, நாடே சீரழிந்து போகும். அதே போன்று போதை வஸ்து இவ்வாறான வழக்குகள் வந்தாலும் கூட அவர்களுக்கு நான் அறிவுரை கூறுவேன், இவ்வாறான வழக்கு, அதாவது மனித இயல்பு குற்றம் புரிவது, குற்றம் செய்கிறார்கள், தெரிந்தோ தெரியாமலோ குற்றம் செய்கிறார்கள். ஆனால் இவ்வாறான ஒரு சட்டவிரோதமான நடவடிக்கையில் ஈடுபடுவதனூடாக ஒரு சமுதாயம் அல்லது நாடு பாதிக்கப்படுவது என்பதை அங்கீகரிக்க முடியாது. இப்பொழுது போதை வஸ்து காரணமாக முழு நாடே அழியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதாவது எதிர்கால சந்ததி இல்லாமல் போகிறது, பல குடும்பங்கள் சீரழிந்து போகின்றன. ஆகவே இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு நாங்கள் எப்போதுமே துணை போகக்கூடாது. நாங்கள் தொழிலாக அதனை செய்யும் போது அவர்களுக்கு அறிவுரை கூற வேண்டும், இதனை செய்யாதீர்கள், இது முதலும் கடைசியுமாக இருக்க வேண்டும் என்று. ஆக இவ்வாறான அறிவுரைகளின் ஊடாக 100க்கு 100 நாங்கள் திருத்த முடியாது சமுதாயத்தை. ஏதோ ஒருவர் திருந்தினால் எங்களுக்கு அது ஒரு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கும். அவ்வாறு பலர் திருந்தி இருக்கிறார்கள். எனக்கு ஒருவர் ஞாபகம் இருக்கிறது, நான் சொன்ன அறிவுரையை கேட்டு அவர் திருந்தி அவருடைய பிள்ளைகள் எல்லாம் பல்கலைக்கழகம் சென்று பட்டம் பெற்று விட்டார்கள். ஆகவே அவ்வாறான நாங்கள் விடயங்களையும் மக்களுக்கு புகட்ட வேண்டும். அதாவது தயாரிப்பது என்று சொன்னால் தாமாகவே தயாரிப்பது, அதாவது அது அந்த மது உற்பத்தி தொடர்பிலே சில பொருட்களை பயன்படுத்தி சட்டவிரோதமாக, அதுவும் குறைந்த அளவில் அல்ல, பெருவாரியான முறையிலே அவர்கள் தயாரிக்கக்கூடிய திறமையை கொண்டிருக்கிறார்கள். அதாவது அவர்களுடைய ஒருவர் தயாரித்து மற்றவர்களுக்கு விநியோகிப்பார். அது ஒரு வியாபாரமாகவே நடக்கின்றது. ஆகவே இப்பொழுது அதாவது குறிப்பிட்ட தோட்டப்புறத்தில் வாழ்பவர்கள் என்று மட்டும் நாங்கள் கூற முடியாது. பெரும்பாலானவர்கள் நன்றாக பணம் படைத்தவர்கள் கூட அதனை செய்து இங்கே விநியோகிக்கின்றார்கள். அதாவது போதை ஏறுவதற்காக. ஆகவே அதன் ஊடாக, அதாவது இப்பொழுது கசிப்பு என்ற ஒரு உற்பத்தி இருக்கிறது, அதனை அருந்தினால் அப்பொழுது அவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் அதனூடமாக நான் பார்த்திருக்கிறேன், தோட்டப்புறத்திலே தொழில் செய்வதற்கு மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாக அவர்கள் அந்த காலத்தில் இருந்தார்கள். ஆனால் இந்த சட்டவிரோதமான மது உற்பத்தி வரும்போது அதனை பாவிப்பதனூடாக அவர்கள் பலம் இழக்கின்றார்கள். பற்கள் இத்து போகின்றன. ஒரு குறிப்பிட்ட வயது அடைந்தவுடன் அவர்களுடைய ஈரல் இயங்காமல் வயிறு வீங்குகிறது. இவர்கள் பலரை நான் வைத்தியசாலையிலே பார்த்திருக்கிறேன். ஆகவே இவ்வாறான இந்த விடயங்கள், இந்த மாதிரியான நல்ல அறிவுரையை எங்களுடைய நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள், பார்த்து கொண்டிருப்பீர்கள். நீங்களும் கூட இதன் மூலமாக அறிவு பெற வேண்டியது அவசியம். ஆகவே வயிறு வீங்கி அவர்கள் இறக்கக்கூடிய நிலைமை ஏற்படுகிறது. அப்பொழுது அவர்களுக்கு நான் சொன்னேன், இதுதான் காரணம். ஆகவே இந்த சமுதாயத்திலிருந்து இவ்வாறான சட்டவிரோதமான மது உற்பத்தியை நாங்கள் நீக்க வேண்டும் என்று. ஆகவே ஒரு சிலர் திருந்துகிறார்கள், வருங்காலத்தில் பார்ப்போம் எப்படி என்று. சரி, அடுத்து என்ன பாடல்? அடுத்து என்னுடைய கடைசி மகளுக்கு விருப்பமான ஒரு பாடல் வாணி ஜெயராம் பாடியது. தீர்க்க சுமங்கலி படத்தில் மல்லிகை என் மன்னன் மயங்கும். இந்த பாடல் குடும்பத்தோடு நாங்கள் விரும்பி கேட்கும் ஒரு பாடல். இந்த பாடல் வாணி ஜெயராம் பாடிய ஒரு நல்ல பாடல், இனிமையான ஒரு பாடல். ஆமாம், பார்த்து ரசிப்போம் அந்த பாடலை. மல்லிகை என் மன்னன் மயங்கும் பாடல் காட்சியிலே KR விஜயாவும் முத்துராமனும் தோன்றி நடித்திருக்கிறார்கள். ரமேஷ்குமார், நீங்கள் ஒரு அறிவிப்பாளராக வேண்டும் என்பது கனவாக இருந்தது. ஆனாலும் கூட கடமை உங்களை அழைத்தது, நீங்கள் உங்கள் சொந்த இடத்துக்கே சென்று விட்டீர்கள். நீங்கள் அந்த அறிவிப்பு தவிர வேறு எதிலாவது நாட்டம் கொண்டிருக்கிறீர்களா? அதாவது அறிவிப்பு தவிர வேறு நாட்டங்கள் இல்லை. ஏனென்றால் நான் அதிகமாக
குடும்பத்தோடு நேரத்தை செலவிடுவேன். அதன் காரணமாகத்தானும் அதற்காகத்தான் தொலைதூரத்தில் வந்து நான் அறிவிப்பாளராக செயலாற்ற முடியாமல் போனது. அதை போன்று என்னை விட்டு பிள்ளைகளும் இருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு அருகிலே நான் இருக்க வேண்டும். இப்பொழுது நான் கொழும்பு வந்த போது எல்லோரும் வந்தீர்கள். ஆகவே அதை ஒன்று பாடல்களை தெரிவு செய்யும் போது கூட அவர்கள் சொன்னார்கள் இன்னென்ன பாடலை நாங்கள் கேட்போம் என்று. சரி, நீங்கள் வீட்டிலே கேஎஸ் ராஜா மாதிரி பேசி பார்ப்பதாக சொன்னீர்கள். பிள்ளைகளுக்கு பேசி காட்டியிருக்கிறீர்களா? நிச்சயமாக. நான் பொழுதுபோக்காக நான் இப்பொழுது முன்னரெல்லாம் கேசட் ரெக்கார்டரில் அதனை ஒளிப்பதிவு செய்வேன். இப்பொழுது கைபேசியிலே அதனை ரெக்கார்டிங் செய்து அதனை கேட்கும் ஒரு விடயத்தில் ஈடுபடுவேன். ரசிப்பார்கள் அவர்கள் நான் பேசுவதை கேட்டு. அவர்கள் கேட்கவில்லையா, என்னப்பா நீங்கள் செய்திருக்கலாமே அறிவிப்பாளராக இருந்து? இன்னும் அவருக்கு ஆசை இருக்கிறது. அதாவது எனக்கு நான் சட்டத்திரணி தொழிலை விட மிகவும் விரும்புவது ஒரு அறிவிப்பாளர் தொழிலை. ஏனென்றால் சிறுவயதிலிருந்தே நான் அந்த தொழிலுக்கு விரும்பித்தான் நான் கலைத்துறை கூட தெரிவு செய்தேன். ஆகவே கடைசியில் அந்த ஆசை நிறைவேறியது. என்னுடைய இன்றைய நேர் நிகழ்ச்சியில் கூட நான் அதனை குறிப்பிட்டிருந்தேன். எதிர்கால லட்சியம் ஒரு அறிவிப்பாளராக வர வேண்டும் என்று. திரு BH அப்துல் ஹமீத் அவர்கள் தான் அந்த பிரதியை வாசித்தார். அவர் என்னுடைய வாழ்த்து தெரிவித்தார். அந்த வாழ்த்து வீண் போகவில்லை. எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைத்தது. சரி, எங்களுக்கும் கேஎஸ் ராஜா மாதிரி கொஞ்சம் பேசிக்காட்டு. கடிதமும் பதிலும். நேயர்களின் கடிதங்களுக்கு தமிழ் சுவை பணிப்பாளர் பதிலளிக்க கேட்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது கடிதமும் பதிலும். நேயர்களின் கடிதங்களுக்கு தமிழ் சுவை பணிப்பாளர் பதிலளிக்க கேட்டீர்கள். சரத்பாபு, சுமலதா, தேங்காய் ஸ்ரீனிவாசன் மற்றும் பலரின் நடிப்பில் திசை மாறிய பறவைகள், கேபிட்டல் கொழும்பு, ஈரோஸ் பாமன் கடை, நியூ டிவோலி நூறிலியா திரைகளில் காண்பிக்கப்படுகிறது. திசை மாறிய பறவைகள். இலக்கம் 27 செட்டியாத்திரை கொழும்பு 11 ஜுவல் ஹவுஸ் வழங்கும் வினோத வேளை. வீட்டுக்கு வீடு பெரும் வரவேற்பை பெற்று வரும் உமாவின் வினோத வேளை நிகழ்ச்சியின் நடுவர்கள் வருமாறு நண்பன் நிசார் காரியப்பர், அவரோடு மாஹிதி ஹசன் இப்ராஹிம். இப்போட்டியின் விதிமுறைகள் வருமாறு என்னோடு தொடர்ச்சியாக 1 நிமிட நேரம் உரையாட வேண்டும். ஆம், இல்லை, முடியாது போன்ற சொற்களையோ அல்லது அதற்கு சமமான சொற்களையோ உபயோகிக்கக்கூடாது. 5 வினாடிகள் மௌனம் சாதிக்க கூடாது. சுற்றி வளைத்து பேசக்கூடாது. தொடர்ச்சியாக 1 நிமிடம் என்னோடு பேசினால் உங்களுக்கு இலக்கம் 27 செட்டியாத்திரை கொழும்பு 11 ஜுவல் ஹவுஸ் வழங்கும் பண வவுச்சர் பரிசாக வழங்கப்படும். இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம் தமிழ் வர்த்தக சேவை. இத்துடன் எமது வர்த்தக சேவையின் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒலிபரப்பினை நாளை காலை 5:30 முதல் முற்பகல் 10 மணி வரையிலும் வலிமையான அலைவரிசைகளில் கேட்டு மகிழலாம். இதுவரை நிகழ்ச்சிகளை கேட்ட நேயர்களுக்கு நன்றி தெரிவித்து விடை பெறுவது KS ராஜா. வணக்கம் நேயர்களே. சரி, அந்த அளவுக்கு அபிமானம் அவர் மீது. அவரை போலவே வீட்டிலும் சிறு வயதிலும் பேசி பழகி இருக்கிறீர்கள். இப்போதும் மிக அழகாக பேசினீர்கள். அவருடைய அபிமானிகள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தால் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவார்கள். நிச்சயமாக. ஏனென்றால் அவர் கலைஞர் ஒருவர் மரணித்தாலும் வாழ்ந்து கொண்டிருப்பவர். ஆகவே அந்த கலைஞர் பட்டியலிலே இவருக்கு ஒரு தனியான இடம் இருக்கிறது. இலங்கை மட்டுமல்ல, கடல் கடந்த நாட்டு மக்கள் கூட அங்கீகரித்த ஒரு குரலுக்குரியவர். ஆமாம், நீங்கள் சொன்னாற் போல அந்த அவருடைய அந்த விளம்பரத்துக்கு பிறகு, அவர் அந்த விமர்சனம் செய்த பிறகு அந்த திரைப்படங்கள், ஓடாத திரைப்படங்கள் கூட ஓடியதாக சொல்லப்படுகிறது. இந்தியாவில் ஏராளமான ரசிகர்கள் இன்றும் இலங்கை வானொலிக்கு இருக்கிறார்கள். சரி, அடுத்து என்ன? அடுத்து அவருக்காக ஒரு பாடல். அவர் மரணமான போது திருமதி ராஜேஸ்வரி சண்முகம் அவருடைய வாழ்க்கையின் மறுபக்கம் என்று சொல்லி மன்னாதி மன்னன் திரைப்படத்திலே இடம்பெற்ற கண்கள் இரண்டும் என்ற ஒரு பாடல் சுசிலா பாடியது. அவருடைய குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இருப்பதாக சொன்னார். அவருடைய ஞாபகார்த்தமாக அந்த பாடலை அவருக்காக நான் கேட்க ஆசைப்படுகின்றேன். மிக்க நன்றி ரமேஷ்குமார். அறிவிப்புத்துறையில் உங்கள் தீராத தாகம், உங்கள் அபிமானத்துக்குரிய அறிவிப்பாளர், இன்னும் பல விடயங்களை, அதாவது மக்கள் மீது, பொது நலனில் நீங்கள் கொண்ட அக்கறை எல்லாவற்றையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தமைக்கு நன்றி. மிக்க நன்றி. அத்தோடு இந்த நினைத்தாலே நீக்கும் நிகழ்ச்சி
1 மணி நேர நிகழ்ச்சியாக இருந்தாலும் இலங்கை வானொலியில் இடம்பெற்ற பல நிகழ்ச்சிகளின் ஒரு கோர்வையை எடுத்து ஒரு தனி நிகழ்ச்சியாக அமைத்து தருவதை போன்ற ஒரு உணர்வு இந்த நிகழ்ச்சியில் இருக்கிறது. ஏனென்றால் பல ரகமான பாடல்களையும் பழைய பாடல்களை தருகின்றீர்கள். ஆகவே இதனை கேட்கும்போது இலங்கை வானொலி நிகழ்ச்சிகளை அந்த காலத்தில் கேட்ட ஒரு அனுபவம் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒலிக்க வேண்டும். எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த வசந்தம் தொலைக்காட்சிக்கும் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் மற்றும் ஏனைய கலைஞர்கள் தங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இன்றைய நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியை சிறப்பித்து விடைபெறுகிறார் பதுளையிலிருந்து வருகை தந்த சட்டத்தரணி கந்தசுவாமி ரமேஷ்குமார். அவரை வழி அனுப்பிவிட்டு நாங்களும் விடைபெறுகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.